ஐயா கருப்பசாமி, உன் கோயிலுக்கு வரும்பொழுது எந்திரிச்சு நடக்க முடியாம கிடந்தேன். என்ன இன்னைக்கு ஐஸ்வர்யமா நடக்க வச்சுட்ட ஐயான்னு ஒரு பொண்ணு என்னைய பார்த்து கேட்க வந்திருக்கான். வாமா, யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வாங்க. வாப்பா என் செல்ல ஐயா. அழக்கூடாது, மங்களமாக வரணும். ஒரு நேரத்தில் எந்திரிச்சு நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிய. இன்னைக்கு ஒன்று நடக்க வச்சது யாரு? கருப்பசாமி. வழிகாட்டும் கருப்பசாமி, வழி நடத்தின கருப்பசாமி. என்னடா தம்பி, இப்போ உனக்கு வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுத்து வைக்கணும்? என்னது? எல்லாரும் அந்த பக்கம் போங்க, நீ மட்டும் பக்கத்தில் வா. கண்ணாடி கழுத்தி அம்மாட்ட கூட கண்ணை பிடிக்க. நின்னாச்சு, கால் வந்துட்டு வா. கண்ணாடி இல்லாமலே கால் வந்துட்டு வா. நீங்கள் உட்காருங்க, உள்ள மட்டும் போய்ட்டு. ஏய் ஐய் 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 மெல்ல மெல்ல எந்திரிச்சு அது வேகத்தில் தடுமாறிட்டா, வேற ஒன்றும் இல்லை. காலை உதறிக்காமா அம்மாச்சி, காலை உதறிக்கா. நீங்கள் உட்காருங்கண்ணே, பதட்டம் இல்லாமல் வாமா. விழிக்கு செல்லக்கூடிய நரம்பில் டெம்பரேச்சர் கூடுதல், அதனால் பார்க்கும்போது அப்படி நடுங்கிறது மாதிரி பார்வை தெரியும். தெரியுதா? இதில் உங்களுக்கு ஒரு ஹியூமன் சைக்காலஜி மெடிசன் எப்படி கேட்டுக்காங்க, ஒரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டு 6 மாதத்தில் இன்னொரு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுதாங்கல்ல டாக்டர். அது எவ்வளோ பெரிய அறிவுடைமைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கண்ணு நல்லா தெரியும், இன்னொரு கண்ணு தெரியாது. நம்மளை அறியாமலே இது தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி நம்மளை விரித்து பார்ப்போம். இப்படி அப்போ நம்முடைய மனோசக்தியை எங்கே கொண்டு செலுத்துவோம்? அந்த தெரியாத கண்ணில் போய் செலுத்துவோம். நம்ம அங்கே செலுத்தும் போது இந்த ரத்த ஓட்டத்தினுடைய வேகம், இந்த நரம்புடைய ப்ரெஷர் பூரா ஏல போயிடும், அந்த கண்ணுக்கு போயிடும். கடைசியில் அந்த கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவார். அது எங்கேருந்து வந்துச்சு? நம்ம விழித்து பார்த்தோமே டென்ஷனில், நம்மளுடைய மனத்தில் இருந்து வந்துச்சு. இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் கடவுளை நினச்சி உன் உள்ளத்தை கவனித்து நீ தியானம் இருந்து பழகு அப்படின்னு நான் சொன்னோம்னா, உச்சிப்படத்திலிருந்து துவங்கக்கூடிய நரம்பெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே அடங்கிடும். தலையில் உள்ள நரம்பெல்லாம் அடங்கிடும். அடங்கினோடனே உள்ளுக்கு இருக்கக்கூடிய உணர்வு அலைகள்லாம் சாந்தமாயிரும். அப்போ கண்ணுக்கு ப்ரெஷர் இருக்காது, காதுக்கு ப்ரெஷர் இருக்காது, வாய்க்கு அடக்கம் வந்துடும், எல்லா அடக்கமும் கரெக்டாக வந்துடும். தியானம் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு உங்களை நீங்களே சரி பண்ணாமல் குழப்பிக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா சரி வராது. இன்னையிலிருந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னால், உன் மனக்கண்களை மூடி என்னையை நினச்சி தியானம் பண்ணணும். 18 நாள். 18 நாள் பண்ணுகிற பொழுது உன் கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தீர்ந்துடும், பார்வை சரியாயிரும். காஸ்மிக் ஆஃப் ரேஸ், பிரபஞ்ச ஒளியை உன் கண்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னையிலேருந்து நீ விரித்து பார்க்க வேண்டாம், சாதாரணமாக பார்த்தாலே உனக்கு தெரியும். கால் வந்துட்டு வா, நிதானமாக ஏந்தி பார்ப்போம். அப்படி தான் ஆனந்தமாக போய் கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு மெஞ்ஞானமும் வேண்டும், அதோடு விஞ்ஞானமும் வேண்டும். வேற என்ன வேணும் உனக்கு? உனக்கு வேலை தானே. உன் புருஷனை பற்றி ஒரு 3.5 மாதம் என்கிட்ட பேச வேண்டாம். அதுக்கு பிறகு நம்ம அவரை பற்றி பேசுவோம். என்ன பேசும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்ன பேர் வைப்ப? பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வைக்கணும். நல்லாரு, புண்ணியம் பெற்று இனிதாக வாழ்வாய், என்றும் உயர்ந்தும் இருப்பாய். வாழ்க மகளே, வாழ்க. இந்த பணம் வேணும்ல, இப்படி நல்லாரு ஓ. கண்ணை முடுக்கா. ஆமாம், கூட இருக்கிறவங்களே சரியில்லையேக்கா, வெற்றியாக்கி தரேன், நல்லா நடக்கும். போய்ட்டு வா. இந்தா இதை வச்சு பேணிக்கா. இந்தாப்பா, கடன் படாமல் காப்பாற்றுறேன், அருமுதிராமல் வாழ வைக்கேன். இந்தா நல்லாரு, வாழ்க மகனே, வாழ்க வாழ்க.
உன் பையனை பார்த்தேன், தேவையில்லாத நட்பும் பழக்க வழக்கமும் கையில் நிறைய. அதனால் போலீஸு வம்பு வழக்கு வரக்கூடிய நிலைகளை அடையக்கூடிய விதி அவனுக்கு. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். தேவையில்லாமல் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிடுவான், அவமானமும் அவப்பேரும் நடக்கும். அது 2 நண்பர்கள் காரணமாக இருப்பான். 1 இதற்கிடையில் எதிர்பார்க்காம என் உயிர் பிரிஞ்சிருமோங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். அப்படி நீ சாக மாட்ட, கால் ஒன்றுட்டு வா. என்னப்பா உன் லட்சியம்? உன் பிள்ளைகளை வளமாக வாழ வச்சுட்டு அவங்களுக்கு சரியான வழியை காட்டிட்டு நம்ம அமைதியாக உட்காந்து ஆண்டவனே தஞ்சம்னு உயிர் பிரியணும். அதுக்கு இடையில் எந்த பாதகமும் எனக்கு வந்துடக்கூடாது. நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளால் எனக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெற்றியாகிட்டேன், நல்லாகிடுச்சு, சந்தோஷமாக உயர்ந்த உள்ளம் படைத்தவன் நீ, என்னாலும் உயர்ந்து கொண்டே இருப்பாய். இந்த பக்கத்தில் வாப்பா, நல்லா யார்டா மகனே நீ? வாடா என் சித்தப்பா, கால் வந்துட்டு வா. இப்படி வந்தால் எல்லாருக்கும் சொல்லிடலாம்னு அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போகிறான் உங்களுக்கு. இந்தா இந்த கனி உன் எண்ணங்களை நிறைவேற்றும் மகனே, ஆனந்தமாக இருப்பாயாக. நல்லா அடுத்து என்னை நான் உன்னை கூப்பிடும்போது அதை நான் குணமாக்கிடுவேன். இப்போ நீயா வந்த வாழ்த்தி அனுப்பியிருக்கேன், நானாக கூப்பிட்டேன், உன்னை சரியாக்கிடுவேன். கர்மசாமிக்கு அதே கரூர் எல்லை வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்காப்பா? வியாபார ஸ்தாபனம். என்னடா வியாபாரம் தம்பி? கால் விட்டுரும், இரும்பு சம்பந்தமான பொருள்கள். கண்ணமுடி ஒரு பாட்டு பிடிச்சி காட்டுறேன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன், நடுவில் மனிதன் வாடுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான் இறைவா. இந்த பாட்டு உனக்கு ரொம்ப கரெக்டாக பொருந்துமே. கால் வந்துட்டு வா. மூணு பேருக்கு உதவி செஞ்சடா, உனக்கு அவங்க துரோகம் பண்ணாங்கடா. அதனால் இடைப்பட்ட காலத்தில் தளர்ந்து இருக்க இடத்துல நிம்மதி பெற முடியாமல் தொழிலே நடத்த முடியாத வேதனையெல்லாம் அடைஞ்சேன். ஆனால் இன்னைக்கு ஒரு வழியை தேடி உட்கார்ந்துருக்க. நான் நல்லா வாழணும், யாருக்கும் கெடுக்கக்கூடாது. நானே ஒரு தவறு செஞ்சாலும் கருப்பசாமி என்னை வாழ வைக்கணும். ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு கேடு செஞ்சவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும். அப்படி என்பது ஒன்று எண்ணம். கால் வந்துட்டோம். நம்ம கருப்பசாமி நான் எப்படின்னா தண்டனை கொடுக்க மாட்டேன், உள்ளத்தை திருத்துவேன், அவனை உணர வைப்பேன், அவனை பக்குவப்படுத்துவேன். ஏன்னா என்னுடைய வழி ஞானத்தின் வழி. அந்த வழியில் அவன் உள்ளத்துக்கு பாடம் புகட்டி அவங்கள சரி பண்ணிடுவேன். இந்தா உனக்கு பல லட்சங்கள் கிடைக்கும். இப்போ புதுமையாக மிஷினரிஸ் வாங்கிறதுக்கு உனக்கு பணம் வேணும்ல, தந்துட்டேன், வச்சுக்கா, போய்ட்டு வாப்பா. கோயம்புத்தூர் பையா வாடா தம்பி, கொய்யா பழம் கொண்டு வந்திருக்கியாடா. வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே உங்கள் அம்மாங்க? கால் வந்துடுவான். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, உன் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்றை ஓர் ஆலயம். உங்கள் அம்மா தான் உனக்கு வீட்டில் எல்லாம். என்ன செய்யணும் உனக்கு? கண்ண மூடு. அம்மா தான் எல்லாம்னு சொன்னேன். உன் மண்டையில் அறிவு இருந்துச்சா? நான் கேட்குறதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா? இப்போ சொல்கிறேன், பாக்கியா? கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வா. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. போய்ட்டோம். நல்லா இருக்கியாப்பா? வாழ வைத்த தெய்வம் இன்று
வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகள் நீரினாத மீனோ. பாடுதெல்லாம் புரியுதாடா உனக்கு? என்னடா புரியுது உனக்கு? ஏன்னா உன் பொண்டாட்டி உங்கள் அம்மா தான் கெடுத்ததாக சொல்லி உன்னை விட்டு போயிட்டாடா. அவளுடைய குற்றச்சாட்டு எல்லாமே உங்கள் அம்மா மேலே தான். புரியுதா? அவளால் தான் உன் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறத ஒரு பிரேமாவை உருவாக்கி வச்சிருக்கா. அதனால் அவங்க அம்மா கூட இருக்கிறது வர நான் அந்த பையன் கூட வாழ மாட்டேன். அதனால் விவகாரத்தை வாங்கிடுவோம். அப்படி இல்லைன்னா அவனை படாத பாடுபடுத்தி அவனை கல்யாணம் முடிக்க விடாமல் ஆக்கி அவனை தெருநாயா நான் சுத்த வைக்கிற, நான் பொம்பளை இல்லை அப்படி சவால் விட்டுருக்கான். புரியுதா புரியலையாடா? கால் விட்டுவா. ஆம்பளைக்கு மட்டும் தான் வீம்பு போட தெரியுமோ? பொம்பளைக்கும் முடியும். என்னம்மா அணிஞ்சிட மாட்டுக்க சட்டம் அப்படி. இப்போ உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. சமாதானமான நிலையில் அந்த டைவர்ஸை வாங்கி தந்து குழப்பம் இல்லாமல் நடத்தி தந்தால் போதுமா? வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். அந்த பணத்தை கேஸ் வாய்தாவுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னால் வாங்கி தந்துடுறேன். இல்லை இந்தா டைவர்ஸும் ஆகிடுது. போ. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. என் பிள்ளையின் வாழ்வில் சில மனக்குழப்பம் இருக்கு ஐயா, அதை சரி பண்ணித்தாங்க ராசா அப்படின்னு தான் கேட்கான். என்னடா தம்பி பிள்ளையின் வாழ்க்கையில் குழப்பம்? மனதில்லை சரியில்லை, கோவம் ஜாஸ்தி. யாருக்கு? பையனுக்கு. அப்படியா? நீங்கள் சொல்கிறது அவன் காற்றுலேயே வாங்க மாட்டானே. அவன் போகிற பாதையில் தான் உங்களை கூப்பிடுவான். காது கேட்கல. ஏழு இங்கே வா, இங்கே வா, வா. கால் விட்டு ஜெய் ஆஞ்சநேயா. எப்பா உங்கள் வீட்டு பக்கம் ஆஞ்சநேய மூர்த்தி இருக்காரா? வாராரா எங்கள் ஐயா? அஞ்சனாதேவி பெற்ற அருந்தமிழ் செல்வன், தர்மத்தை அறநிலையை அகிலவெல்லாம் காப்பாற்றி எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு முன் அவதாரம் செய்த ஆஞ்சநேயன். அவர்கிட்ட கேட்டேன், ஏப்பா இவனுக்கு இந்த மனநிலைகள் தோன்றுச்சுன்னு கேட்டேன். அடே அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே மனம் அதிர்ச்சி ஆகிடுது. என்ன ஆகிடுது? மன அதிர்ச்சி ஆகிடுது. ஒருநிலைப்பட்ட மனம் இல்லை. மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான். சரியாக தூங்க மாட்டான். நைட்லாம் என் செஞ்சு இப்படி நடப்பான். படிக்கிறது மாதிரி பொசு எடுப்பான், படார்ந்து கீழே போடுவான். இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கடா. அதனால் அவனை என்ன செய்யலாம்னு பார்த்தேன். அவனுடைய உச்சியில் என் கையை வச்சுட்டா அவன் தணிஞ்சிருவான். என்னைக்குடா கூப்பிட்டு வருவேன்? நான் கூப்பிட வர வச்சிடட்டுமா? கால் வந்துட்டு அப்போ இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. அடுத்து வரும்போது அவனோட வருவேன். நீ நாய்களுக்கு பின்னால் வருவாங்கள, போயிட்டு வா போ. கர்மசாமிக்கு வேணா தம்பி. என்னடா சோமாரி கேப்பா? உன் பேர் என்ன பேரு? அதான் நான் பார்த்தேன். கோயம்புத்தூர் வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துபவர் யார்? என்ன வண்டினா வச்சுருக்கீங்க? கால் வந்துட்டு வாங்கண்ணே. அன்பு மலர்களே நம்பியிருங்களேன், நாளை நமதே. எத்தனை பேர் கூட பிறந்தாங்க? 2 பேர். அக்கொண்டு தம்பி எங்கே இருக்காங்க? பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஒன்றா இருக்கீங்களா? இருக்கு, தனித்தனியாக இருக்காங்க. பக்கத்துல அன்பு பாசத்தில் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரி, கால் தம்பி வந்தா இந்த நாடும் நமதே, தருமம் உலகினேன், வாழும் வரையினேன். வரலாம். அப்பா என்னப்பா செய்யணும் உனக்கு?
கொஞ்சம் கண்ணை மூடுதியாப்பா. ஒரு கண்ணு சரியில்லையடா யாருக்கல்லே உனக்கு. உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை பார்த்தேன். 3 வருஷமாகவே பல லட்சங்கள் நஷ்டமாக ஓடிக்கிருக்க. நிறைய லட்சங்கள் கடனாக இருக்குது. சொத்துக்கள் சம்பந்தமான கேள்விகளும் குழப்பங்களும் அதிகம். இதனால் மனக்கசப்பு உள்மனதுக்குள்ளே உடன்பிறப்புகளுக்கு இருக்குது. ஆனாலும் அதை வெளியே சொல்லி தீர்க்க முடியாத சந்தேகமும் சங்கடமும் உள்ளத்தில். இவைகளெல்லாம் மாறணும்னு நினச்சி கேட்குறேன். இந்த பிரச்சனையை தீர்த்து தந்துடுறேன். வழக்கு ஒன்று நீதிமன்றத்தை தொட்டு இருக்குது, அதையும் மீக்கி தாரேன். வேறு என்னப்பா செய்யணும்? கோயில் பிரச்சனை வழக்கு. சரி, கால் வந்துட்டு வா. தம்பி எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா? சென்னையிலேருந்து வந்து இந்த கோயிலை இவ்வளவு பார்த்து ரசித்த பிறகு தான் மன நிறைவோடு சாமி கும்பிடணும்னு கருப்பசாமி நினைக்காரு போலுக்கு. அதுதான் நம்மளை மெட்ராஸ்னு கூப்பிடலை அப்படின்னு நினைக்கிய பே உள்ளேடா நீங்கள்லாம். உண்மையா இல்லையா? இன்னொரு தினம் கால் வந்துட்டாப்பா. வரலாம். சில அக்ரிமெண்ட்டுகள்லாம் பூரணமாகாமல் போயிடுது. அவைகள்லாம் பூர்த்தி ஆகுமான்னு கேட்டேன். இப்போ அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஒரு 50 லட்ச ரூபா முதல்ல உனக்கு தந்தா நீ தப்பிச்சுக்கிடலாமா? நான் தரட்டுமா? கால் வந்துட்டு வா என் செல்லம். வெற்றி மேலே கொடுப்பா. என் பிள்ளைக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு. வாடா இந்தா. முதல்ல கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தந்துடுறேன். அப்படி அடுத்து வரும்பொழுது என்னை மகிழ்ச்சியாக வந்து நீ பார்ப்ப. சந்தோஷமா இருடா. போ. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குமா கல்யாணம்? யாரெல்லாம் வந்திருக்கிய? சரி, இது யாரு? பாட்டி காலை விட்டு வா. கல்யாணம்மா கல்யாணம். கொங்குமணி திருநாட்டில் உதித்தாயே திரு கோனியம்மன் என்ற பெயர் படைத்தாயே. கோனியம்மன் எங்க இருக்காங்க? உங்க பக்கத்தில் தான் இருக்கு. என்ன வாங்க, பக்கத்தில் வாங்க. நீங்களும் பக்கத்தில் வாங்க. நல்ல கண்களை மூடி மன நிறைவோடு என்னை வணங்கு பார்க்கலாம். சிவபெருமானே, என்ன ஒலிக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்குள்ள சிவபெருமானுடைய நமச்சிவாய ஒலிகள் ஒலித்து கொண்டு இருக்கிறது. புரியுதா? இருக்கா? இந்த பெண்ணுடைய கழுத்தில் திருநாகம் சுழன்று இருக்கு. அந்த சர்ப்பகால தோஷத்தை நீக்கி அருள் நிறைந்த காட்சியோட ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். எப்போ சாமி நடக்கும் அப்படின்னு இவ உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி. மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறையில் நல்ல வரன்கள் வந்துடுவாங்க. அதில் நல்ல ஜாதகத்தை செலக்ட் பண்ணி வைகாசி மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுருவோம். கால் வந்துட்டு வாங்க. கணவன் மனைவிக்குள்ள குழப்போடையது யாரு? வாடா தம்பி, நல்லா இருக்கியா? கெட்டிக்காரனா இருக்கியா? அங்கே நினைக்கா வாரேன். இப்போ யாரெல்லாம்டா வந்தீங்க? சரி வாமா. வேற என்ன வேணும்? அண்ணனுக்கு குழந்தை. ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு வைப்பானா? ஏய் கண்ணை முடுங்க. அவன் வைப்பானான்னு நான் கேட்குறேன். அவன் வைப்பான். அவன் பொண்டாட்டி சம்மதிக்க மாட்டான். அவனையும் நான் சம்மதிக்க வச்சுருந்தேன்ப்பா. படி வெற்றி உண்டு. இந்தா அப்போ நீ ஒரு பெண்ணை பெற்று வச்சுக்கா. கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம் பிள்ளைகளுக்கு. நல்லா இருங்க. வாடா தம்பி, காலில் வந்துட்டு வாடா.
அருள் மணக்கும் ஆண்டவனே ஐயப்பா ஆரவார ஜோதி அப்பா ஐயப்பா. இந்த அம்மாவுடைய வயசை பார்த்துக்கா, இந்த அம்மாவுடைய வயசை பார்த்துக்காங்க. எத்தனை பிள்ளைக்கு தாய்? உன் முன்னாடி கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அவளை சேர்க்காம 3 பேர். உனக்கு 3 பிள்ளைங்க. அந்த பிள்ளைய பெற்றவா தான் அவள் வாழாமல் போகிறதுக்கு காரணம். போயிட்டு வா. ஏன்னா இவங்களை கூப்பிட்டு நீ இடைஞ்சலுக்கு வந்து ஊடால ஒரு திருநீரை வாங்கினப்பார், அதுக்குரிய அர்த்தம் தான் இது. கால் வந்துட்டு வா. ஒவ்வொரு அசைவிலையும் கடவுள் ஒரு காரணம் வச்சுருப்பான். உண்மை என்னடா? விழுந்துடாதக்கா எக்கா. ஒரே கேள்வி இவங்கிட்ட கேட்குற பிறகு உங்ககிட்ட கேட்க யார்? அந்த மர்மம் வேணுமா வேண்டாமா? நீங்கள் பார்த்து கருப்பை பார்த்து சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். உனக்கு வேணுமா வேண்டாமாடா? நீங்கள் பார்த்து சொன்னால் அப்படியா? அடவே இல்லையா? என் தெரியல இவ்வளோ பெரிய பொறுப்பதிக்கு போட்டீங்களப்பா. வழியே தெரியல, எங்களால் முடியல சாமி. பிள்ளை இருக்காடா உனக்கு? இப்போ தான் கல்யாணம் ஆச்சு மேடம். மார்ச்சில் தான் சாமி கல்யாணம் ஆச்சு. திருப்பதியில் நடந்துச்சுங்க. அந்த பிள்ளை இப்போ வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து வரமாட்டாங்க. கண்களை மூடுங்கள், என்னென்று கேட்போம். மகனே வருத்தப்படாத, வேற கல்யாணத்துக்கு நீ வழி பண்ணிக்க. அவன் அடுத்து வந்தாலும் முழு மனதோடு உள் நினைவோடு உன் கூட வாழ மாட்டான். அவளுடைய உள்ள வேற பக்கம் திரும்பி வேற ஒரு கேரக்டர் அவள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல நீ புரிஞ்சுக்கணும், உன்னுடைய கேரக்டர் சின்சியர் ஆஃப் கேரக்டர். நீங்கள் நேர்மையாக இருக்கிய, கட்ட நீட்டாக இருக்கிய, உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு என்னால் முடியாது. நான் ஃப்ரீடமாக வாழ்ந்தவன். ஏய் புரியுதா புரியலையா? அந்த ஃப்ரீடத்துக்கு நீ ஒத்துழைக்க போகிறதில்ல. அதனால் என்னுடைய லைஃப் ஃப்ரீடமாக இருக்கணும். அதனால் எனக்கு தகுந்த கேரக்டரை நான் பார்க்க போகிறேன். என்ன அவங்க அப்பா அம்மாவே வாழ சொன்னாலும் அவள் வாழ தயார் இல்லை. அவங்க அப்பா வாழ வைப்பான், அவங்க அம்மா வாழ வைக்க மாட்டான். அவங்க அம்மா வாழ வைக்க மாட்டாடா. ஒரே முடிவு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கலந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றி அடைந்து வா. அவங்களே ஒரு முடிவு கேட்பாங்க, அதுக்கு பிறகு உன் முடிவை சொல்லு. முந்திட்டேன்னா ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். நமக்கு வேண்டாண்டாது, எதுக்கு அப்படி லட்சம் கொடுக்கணும்? என்ன மிச்சத்தை பிடி, போயிட்டு வா. இந்தாப்பா வேற என்ன வேணும்? எந்த சுகம் உண்மையே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி நீ உள்ளத்தால் சோர்ந்து போயிட்ட. எப்படினாலும் அவனை நல்லா வாழ வைக்க போகிறவன் நான் தான். நீ எதுக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு அலையுத? என் மேலே பாரத்தை போடு, நல்லா இருப்போம். தைரியமாக இருக்கடா, போங்கடா. வராது. இவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மீனாட்சி சங்கருக்கு அமுட்டிக்கு. அப்படியா? கோயம்புத்தூர் எல்லை கடன்கள் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? வாமா, கால் வந்துட்டு வா. இது யாருப்பா? சின்ன சின்ன மூக்குத்தியா, சிகப்பு கல்லு மூக்குத்தியா, கன்னி பெண்ணே ஒய்யாரம் கண்டு. இந்த குழந்தைக்கு வயசு எத்தனை? 1.5 வயசு ஆகும். 1, 2, 3, 4. இந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே 6வது மாதமாக இருக்கும் பொழுதே உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் சரிவுகளும், மன நிறைவுகளில் குறைபாடுகளும், அமைதி இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாத பிரச்சனைகளும், பண நஷ்டங்களும், கடன்களும் தோன்றிடுது. அதுக்காக இந்த பிள்ளையினுடைய ஜனனத்தை குறை சொன்னால் உலகம் ஒத்துக்கிடுமாடா? ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்பொழுது தகப்பன் இப்படி இருக்கணும், தாய் இந்த நிலையில் இருக்கணும், தாய் வழி தந்தை வழி தாத்தா பெரியோர்கள் இப்படி இருக்கணுங்கிற விதி அமைப்போடு தான்
ஒரு ஜனனமே உருவாகுது. அந்த விதியினுடைய அம்சம்தான் காரணமே தவிர பிறந்த சரீரத்தை காரணம் சொல்ல முடியுமா மகனே? முடியாது. கால் நிறுத்துவோம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் உன்னை விட்டு நீங்கணுங்கிற விதி அமைப்பு நேரமும் இப்போ நடந்திருக்கு. அதனால் புதுமையாக ஒரு நிலையை தொடங்க வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சிகள் நடக்கும். அதுக்கு இன்னும் வர உனக்கு நல்ல ரிசல்ட் வரலை. அதை வர வைக்கணும். அடுத்து உள்ள மாத ஊதியத்தை கூட்டணும். குடும்பத்தை நல்லா ஆக்கணும். ரெண்டு பேரும் ஏன் முன்னால் தான் ஒற்றுமையாக இருக்கே தவிர அப்பப்போ கடிச்சுக்கிட்டீங்கள. அந்த மனநிலைகளை மாற்றணும். நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்திருக்கேன். புண்ணியம் கிடைக்கும். இந்த பிள்ளையுடைய 3வது வயசில் சில கோடிகள் உன் கையில் இருக்கும். 2 வாகனங்கள் உன் கையில் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான தொழிலில் நீ தொடர்பு வைத்திருப்பாய். இவைகளெல்லாம் உனக்கு பாக்கியமாக இருக்கும். இன்று இருக்கக்கூடிய வேதனைக்காக வாழ்க்கையை வெறுத்தனா நீ எவ்வளோ பெரிய முட்டாள். நாளைய உலகத்தின் சொர்க்கத்தையே நான் காட்டியிருக்கேன். இப்போ உனக்கு ஆனந்தமாக இருப்படா. காலில் விட்டு வா மகனே. இப்போ என்ன தொழில் பார்க்க? நீ என்னடா தொழில் பார்க்க? தறி, தங்க தொழில். தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் விவசாயம் சொந்தமான தொழில் யார் பார்க்கா? கால் விட்டு வா. நில்லுங்க. எங்கேயும் பேராதங்க என் செல்ல மக்களே. அப்படியே நில்லுங்க. உங்களை தேடி வருகிறேன். இன்னைக்கு பவுன் என்ன விலைப்பா? 24க்கு சொல்லலை, 22க்கு. அப்போ என்னடா தொழில் பார்க்குறீங்களா? சரி சோமார் கேட்பா. சரி இன்னொரு தடவை கால் வந்து முருகா வா. வண்டி வாகனம்னா ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள மனைவியுடைய மனோபக்குவம், குடும்ப வாழ்வு சம்பந்தமான மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே நிறைய இருக்குது. அவங்களுடைய மனதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தி என்னை அமைதியாக வைக்கணும். அப்படி இருந்தால் எவ்வளோ பெரிய கடன்களையும் தீர்க்க எனக்கு முடியும். ஆனால் அவங்களுடைய டென்ஷனால் என் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது உன்னுடைய உள்மனக்கூற்று. கால் வந்துட்டு உங்களுக்கு அதுக்காக வாங்கி வச்சிருக்கு. வரலாம். அந்த மனநிலைகளை திருத்தி உனக்கு இடைஞ்சல்லாமல் அவங்கள நல்லா வாழ வச்சு தாரேன். உன் கடன்கள் தீர்றதுக்கு ஒரு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. ஒரு பொருள் கைமாற்றி விட்டு அதில் பணம் கிடச்சி தான் கடன் தீரணுங்கிற விதி இருக்குடா. அது எதுன்னு பண்ணுறது மண்ணாத்தான் இருக்கும். இருக்கிற இடமா பூமியா? பூமி தாண்டா. இருக்கிற இடத்த கொடுக்காண்டா. வெற்றியாகி தரேன். அடுத்த இடமும் வாங்கி தருவேன். சந்தோஷமாக இருப்போம். கர்மசாமிக்கு பஞ்சி நூல் சம்பந்தமாக தொழிலாக இருக்குது. தூசாதி வணிகம் பெற்று துயரடைந்த செல்வ மக்கள். கூப்பிடுவாரோ கூப்பிட மாட்டாரோன்னு என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா. அப்படிலாம் அழலாமா? நான் கூப்பிடாட்டும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நான் இருக்கிறேனே, அதை சிந்திக்க வேண்டாமா? நீங்கள்லாம் என்ன பிள்ளை, நீ எல்லாம் அழக்கூடாது. எனக்கு அழுததே பிடிக்காது. நான் அழுது முடிச்சு உட்காந்துருக்கேன். அதான் கேட்டேன். இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க. அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவது ஒன்றுமில்லை. தொழுதால் பயன் என்ன, உன்னை ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன. நன்மையும் தீமையும் பங்கையத்தோன் எழுதாப்படி வருமோ, சரியாது இரியன் ஏழை நெஞ்சே. பட்டினத்தார் சொன்னார். எப்படி சொன்னார்? மகனே, அழுதால் ஒன்றும் பயனடைய போவதில்லை, மனம் நொந்தாலும் பயனடைய போவதில்லை. இந்த துயரம் தீர வேண்டும் என்று வீடுதோறும் சென்று தொழுதாலும் நலமை அடையப் போவதில்லை. ஏன்? பிரம்மன் உன் தலையில் எழுதாதபடி எதுவும் நடக்கப் போவதில்லை. ஆகையினால் நீ சலியாது இருக்க வேண்டும் ஏழை நெஞ்சவே என்று அருமையாக கூறினார். வீணாக துயரடையக்கூடாது. புரியுதா? குருமார்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால்